100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? இந்த 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் என்னென்ன? குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார நிலை, பண வரவு இவையெல்லாம் எப்படி அமையும்? கடன் பிரச்சனைகள் விலகி சிறப்பான சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்களா? அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலையில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் உருவாகலாம். தடை தாமதங்கள் எல்லாம் வேலையில் இருக்கும். சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய 7ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 4வது வீட்டில் அமர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார். வியாபாரத்தில் மிக பெரும் லாபத்தை கொடுப்பார். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் ஜூன் மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப சூழல் நன்றாக இருக்கும். சாதகமாக அமையும் எல்லாமே உங்களுக்கு. படிப்பிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த முடியும். 4ஆம் வீட்டில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற நல்ல கிரகங்கள் அமர்வதால் தாய் தந்தையருடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையும் உங்களை புரிந்து கொண்டு நிச்சயம் நடப்பாங்க. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் குரு ஆகியோருடன் 4வது வீட்டில் அமர்வதால் காதல் வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை பற்றி எப்பவுமே ஒரு கவலை உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய நன்மை தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டே இருப்பீங்க. நிதி நிலைமையும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ராசி அதிபதியான சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலேயே பலம் பெற்று கும்ப ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் பழைய நோய்கள் எல்லாம் தீரப்போகின்றது. ஆரோக்கியம் பெறப்போறீங்க. எதிலும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பேச்சுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் குறையும். பூர்வீக விஷயங்களால் ஆதாயம் அடைவீங்க. தர்ம காரியங்கள் மற்றும் திருப்பணி சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பார்த்த சில வரவுகளில் தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகிடும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். வியாபாரத்தில் புதிய விஷயங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்வீங்க. கடன் சார்ந்த சில உதவிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிடும். தெளிவான சிந்தனைகளின் மூலமாக புதிய லட்சியங்களை உருவாக்குவீங்க. மனதளவில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம், தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிச்சிடும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகம் கிடைச்சிடும். வழக்குகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் குறைந்திடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படணும். போட்டி பந்தயம் சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீங்க. மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வாகனங்களை வாங்குவீங்க. பயணங்களின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். திட்டமிட்ட சில காரியங்களை எண்ணியபடி செய்து முடிப்பீங்க. ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும். பயணம் சார்ந்த விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல சூழ்நிலைகள் அறிந்து முடிவெடுக்கணும். கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்து இடுவது நல்லது. இழுபறியான சில பணிகளை நுட்பமாக திட்டமிட்டு முடிப்பீங்க. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபார ரீதியான பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீங்க. துரிதத்துடன் செயல்படுவது உங்கள் மீதான நல்ல மதிப்பை உண்டாக்கும். மேல் அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும். மனதிற்கு மகிழ்ச்சியான
செய்திகள் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் வந்து சேரும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். பணிகளில் விருப்பமான இடமாற்றம் கிடைக்கும். அலுவலகம் சார்ந்த பயணங்களால் நன்மை கிடைக்கும். முதலீடு மற்றும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். புதிய முயற்சிகளில் சில நுட்பங்களும் மாறுபட்ட அனுபவங்களும் ஏற்படும். அரசு சார்ந்த அங்கீகாரங்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சுகளின் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய படைப்புகளை உருவாக்குவதில் சற்று ரகசியம் காப்பது நல்லது. பயணங்களின் மூலமாக மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அணுகுமுறையினால் வெற்றி அடைவீங்க. சுயநலம் கலந்த பொதுநல செயல்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களை சாதகமான ஒரு முடிவும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கிடைக்கும். தொண்டர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். புதிய மனை சார்ந்த வாய்ப்புகள் எல்லாம் அமைஞ்சிடும். குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. தொழில் சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமையும். மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீங்க. உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். பாடங்களில் இருந்து வந்த கவன குறைவுகள் எல்லாம் குறைஞ்சிடும். எதிலையும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தும். உயர்நிலை கல்வியில் ஆலோசனை பெற்று முடிவு செய்யணும். நண்பர்களின் மறைமுக ஆதரவு உங்களுக்கு எப்பவும் இருக்கும். கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். அரசு உதவிகள் குறித்த வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். புதிய துறை சார்ந்த கல்வியும் அது சேர்ந்த தேடல்களும் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுவீங்க. இலக்கியம், நாவல் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். சேமிப்பை மேம்படுத்துவது சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வெளியூர் பயணங்களில் வெற்றி கொடி நாட்டுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பம் உண்டாகும். பிரம்மாண்டமான பேச்சுகளை குறைத்து கொள்ளணும். அதாவது தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்க. கால்நடை வளர்ப்பு தொழிலில் இருப்பவங்களுக்கு லாபம் ஏற்படும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாயிடும். ஆடம்பரமான புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பேச்சுகளின் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படணும். அலங்கார பொருட்களால் ஆதாயம் அடைவீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சலுக்கு பிறகு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும். சிந்தனையில் தெளிவு ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ளணும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படணும். உங்களுடைய தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். ஒரு மந்தத்தன்மை உங்களுடைய செயலில் ஏற்படும். எதலையும் அலட்சிய போக்கின்றி செயல்படணும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். தம்பதிகளுக்குள்ளார அனுசரித்து நடந்து கொள்ளணும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க. காப்பீடு விஷயங்களில் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறைஞ்சிடும். பயணங்களின் மூலமாக புதிய ஆதாயம் ஏற்படும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் நல்ல மதிப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழலும் அமையும். பயணங்களின் மூலமாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆதாயம் அடைவீங்க. விதண்டாவாத பேச்சுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளணும். உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் அதிகமாயிடும். தினந்தோறும் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். பயணம் சார்ந்த வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். எதிர்பாலின மக்கள் வழியில் அனுகூலம் பிறக்கும். இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மனதில் தோன்றி மறைஞ்சிடும். கிளைகளை விரிவுபடுத்துவதற்கான சூழல் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பையும் முயற்சியையும் அதிகப்படுத்துவதன் மூலமாக புதிய இலக்குகளை
நீங்கள் நிச்சயம் அடைவீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். எதிலையும் முன் கோபமின்றி செயல்படணும். சில ஒப்பந்தங்களில் தீர விசாரித்து முடிவெடுப்பது நல்லது. வருவாய் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். ரசனை தன்மைகளை அறிந்து சில வியூகங்களை அமைப்பீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்களின் பொருட்கள் மீது ஆர்வம் கொள்ளாமல் இருப்பது தான் அரசியல் ரீதியாக இருக்கும் உங்களுக்கு நல்லது. வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்தும். சஞ்சலமான சிந்தனைகளால் புதிய அனுபவம் நிச்சயம் ஏற்படும். அரசியல் ரீதியாக உங்களுக்கு கட்சி மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாயிடும். மிக மிக முக்கியமாக பதவி உயர்வு தேடி வரும். கட்சிக்காக நீங்கள் உழைத்த உழைப்பு வீண் போகாது என்ற வகையில் பல நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார பல நல்ல பலன்களை பெற போகிறீங்க. குறிப்பாக ஒரு குடும்பம் நல்லா இருந்தது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களுக்கே பொறுக்காது, உறவினர்களுக்கே பொறுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சிலர் இருக்காங்க. உங்களுடைய குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற வகையில் மனதில் நினைத்து கொண்டு காரியங்களை செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்படியாப்பட்ட நபர்கள் தான் உங்களுக்கு யமனாக வரக்கூடியவர்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நீங்கள் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக உங்களுடைய வீட்டை சுற்றி இருப்பவர்கள்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ளாரையே உங்களை சுற்றி தான் எதிரிகள் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சுகளில் சாமர்த்தியம் இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களில் ஒரு துரிதம் இருக்க வேண்டும். எதையும் சமாளிக்கும் பக்குவம் வர வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், பிரச்சனைகள் அனைத்தும் விலக வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மையே நடைபெறும். இந்த 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசிக்காரர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ இது நிச்சயம் உதவும்.